வெல்கம் டு பார்சல் பயணம். பார்சல் பயணம் அப்படின்ற யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக நம்ம இ-காமர்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்சல் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ மீஷோலேயோ நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அந்த கம்பெனி சைட்லேருந்து நமக்கு ஒரு அஷ்யூர்டு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டேட்டில் நமக்கு தள்ளி பார்சல் வருது, டிலே ஆகுதுன்னா என்னென்ன ரீசனுக்காகலாம் ஆகுது அப்படின்றது தான் அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், செல்லர் சைடில் இஷ்யூ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், எம்ஹெச் சைடில் மதர் ஹப் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், பக்கத்தில் நமக்கு நியர்பை இருக்கிற டெலிவரி ஹப் சைட்லேருந்து இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது சைடு, அதாவது கஸ்டமர் சைடில் இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 4 காரணம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், செல்லர் சைடில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இ-காமர்ஸ்ன்றது எப்படி ஓவராலாக ரன் ஆகுது அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பார்சல் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த பார்சல் பார்த்திங்கன்னா கம்பெனியோட போர்ட்டலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க பார்த்திங்கன்னா செல்லர்கிட்ட செக் பண்ணுவாங்க. என்ன பர்டிகுலர் செல்லரோ அந்த செல்லர்கிட்ட அந்த ஆர்டர் மதர் ஹப்புக்கு போகும். மதர் ஹப்லேருந்து நமக்கு நியர்பை இருக்கிற டெலிவரி ஹப்புக்கு போகும். நமக்கு நியர்பை இருக்கிற டெலிவரி ஹப்லேருந்து டெலிவரி ஏஜென்ட் நம்மகிட்ட பார்சல் கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்படி தான் இந்த ஓவரால் ப்ராசஸுமே ஆகும். இப்போது ஒரு பர்டிகுலர் செல்லர் பார்த்திங்கன்னா மேபி அவங்கக்கிட்ட பார்சலே இல்லாமல் அவங்கக்கிட்ட ஸ்டாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஆர்டர்ன்றது ப்ளேஸ் ஆகிருக்கும். பட் அவங்கக்கிட்ட ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை செக் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பார்சல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பார்சலை டிஸ்பேச் பண்ண முடியாது. அப்போ பார்சல் பார்த்திங்கன்னா டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எம்ஹெச் சைடில் மதர் ஹப்பு சைடில். ஸோ இந்த மதர் ஹப்புன்றது ஸ்டேட்டுக்கு 2, 3, 4 இந்த மாதிரியான கவுண்ட் இருக்கும். ஒரு மேஜரான சிட்டிஸ்லையுமே இந்த மதர் ஹப்புன்றது ரன் ஆகும். மதர் ஹப்புனால் வேறு ஒன்றும் இல்லை, வேர் ஹவுஸ் தான். ஸோ இந்த வேர் ஹவுஸில் பார்த்திங்கன்னா மேபி மேன் பவரில் ஏதாவது ஷார்ட்டேஜ் இருக்குது, இல்லை பார்த்திங்கன்னா அங்கே வெஹிக்கிள் ஏதாவது டிலேவாக வருது, அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அன்றைக்கி பர்டிகுலர் டேட்டில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி காரணத்தினால டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது ரொம்ப மினிமல் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிவரி ஹப்பு சைட்லேருந்து. டெலிவரி ஹப்பு யாருன்னா, நமக்கு நியர்பை இருக்கிற டெலிவரி ஹப்பு யார் பார்த்திங்கன்னா வெண்டாரோ இல்லை ஃப்ரான்ச்சைஸியோ அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன காரணத்துக்காகலாம் அவங்க சைடில் டிலே ஆகும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிவரி ஏஜென்ட்டு அவங்கக்கிட்ட சஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் அவங்களால பார்சல் கொண்டு நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். பட் அவங்கக்கிட்ட சஃபிஷியண்ட்டான மேன் பவர் இல்லைன்னா நம்மக்கிட்ட பார்சலை கொடுக்க முடியாது. அடுத்தது, அந்த பர்டிகுலர் டேட்டில் ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி என்னதுன்னா மழை வந்திருக்கலாம், இல்லை சம்திங் ஏதாவது வேறு ஏதாவது காரணத்தினால நேச்சுரல் கலாமிட்டினால பார்சல் டெலிவரி கொடுக்க முடியாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இஷ்யூ இருக்குது, அதாவது கஸ்டமர் சைட்லேருந்து இஷ்யூ இருக்குது. நம்ம அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் போடாமல் வந்திருக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா டெலிவரி ஏஜென்ட்டு பார்த்திங்கன்னா கால் பண்ணணும். கால் பண்ணும் போது நமக்கு கால் ஸ்பேம் காலில் போட்டிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு கால் ரீச் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிவரி ஏஜென்ட் சைட்லேருந்து ஹை அலோகேஷன் லோடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் அவங்களால பார்சலை டெலிவரி கொடுக்க முடியாமல் கூட போயிருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்தந்த காரணத்தினால தான் உங்களுக்கு பார்சல் டிலேவாக கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குது, உங்களோட பார்சல் என்றைக்காவது டிலே ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இ-காமர்ஸில் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இல்லை மீஷோலேயோ உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.